விவசாய படங்கள் நிறைய வந்திருந்தாலுமே ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ என்னவோ, ஸோ அதுக்காக தான் அந்த டைட்டில் நான் வச்சிருக்கேன். நல்ல விஷயம். ஆனால் மருத்துவம் படத்துக்கு பாலைவன சோலை பாட்டில் பார்த்த கதாநாயகி மாதிரி இருந்தவங்களை ஏன் சொல்லிக்கிறீங்க சார்? ஆளானாலும் ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதில் வந்து சுஹாசினி மேடம் இருப்பாங்க, எங்கள் சீனியர் தான். அந்த மேடம் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டில் ஒரு 2-3 க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை அடிக்கடிக்கு பார்ப்பேன். அந்த பாட்டில் வந்து அந்த க்ளோஸ்அப் 2-3 ஷாட்டு தான் இருக்கும். அது இவங்கள பார்த்தப்போ ஒரு சின்ன ரெசம்பிளன்ஸ் இருந்தது. அது எத்தனை பேருக்கு அது சரியாக படிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணேன் சார். சார் பேசணும்னு சொன்னாரு, அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த அரிய பெரிய சாதனைகளை அவர்தான் கேட்கணும். நான் வழக்கமா எப்படி இருந்தேன்னு அப்படி இருந்தேன். அவர் எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல. வேலூர்லயே பிறந்து வளர்ந்து அங்கிருந்து இங்க சென்னைக்கு வந்தவன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் ஏதோ வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்கு. நான் அங்கிருந்து தான் வந்தேன். நான் என்ன கரெக்டாக இருக்கேன் அது பாருங்க. அதுதான் நீங்களாம் அங்கே மக்கள் வாழத்தானே செய்கிறாங்க. இங்கேருந்து போயிட்டு எங்களால் இருக்க முடியலன்னு தான் சொன்னேன் தவிர அங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லலை. நான் தான் வேஸ்ட்டாக போயிட்டேன். என்னால் அது தாங்க முடியல. ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே சொல்கிறேன், உண்மையில ரொம்ப கஷ்டம். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு கேவன் கூட தரலன்ட்டு. இப்போ வர நடிகர் எல்லாருமே வந்து கேரவன் இல்லாமல் ஷூட்டிங்கே போகிறது கிடையாது. நீங்கள் இது மாதிரி இப்போ புதுசாக ஒரு ரூட் எடுத்து போயிட்டீங்கன்னா புதுசாக ஒரு ஹீரோஸ்லாம் பெரிய கஷ்டமாயிடாதா? எல்லாமே இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக என்னென்னா, நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்லல, நான் கேட்கவே இல்லை. அவங்களும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல. என்னென்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதில் இருக்கிற தொகையை வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. யூனிட்டில் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கேட்கல. ஏன்னா அவங்க தெரியுது இல்லை, அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. சரி, அதையே நம்ம போய் ப்ரெஷர் கொடுப்பானே அப்படிங்கிறதுனால தான் அது கேட்கல. சார் இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாமே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி முடித்த உடனே அவரை தவறாக பேசுறது, அவரை வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாகவே அவரை காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கு. தமிழ் சினிமாவில் தான் அது அதிகமாக நடக்குது. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வந்து சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல, நிறைய நான் பார்த்துருக்கேன். காமன் மேன் நிறைய மனிதர்கள் வந்து உதவுறாங்க. அதனால அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ இல்லை, ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல போன போதே இவங்களை தப்பாக பேசுகிறாங்க. இதுவும் நடக்குது சமூகத்தில். அது நடக்கத்தானே செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இது உண்மையாக பொய்யாங்கிறது மீறி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவணும்னு நினச்சா, நான் பிரதிபலன் சொல்கிறாங்கல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்போ கொடுக்கறதுல இருந்து அவங்க சொன்னான்னா இது பண்ணான்னா அதை விட்டுருங்க, நம்ம செய்கிறபடி செஞ்சுட்டு போவோம். ஆம்புலன்ஸ் வந்து டொனேஷன் பண்ணால் கூட இந்த ஆம்புலன்ஸுக்கே ஒரு பெரிய விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணி தப்பான ஒரு ஒரு நல்ல ஒரு ஆள்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து தவறாகவும் அவரை வந்து காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதில் தெரியலண்ணா. இதான் சார் ஹீரோயின் பேசும்போது சொன்னாங்க சீனியர் நடிகர்னு. நீங்க ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்த மாதிரி பேசுறேன் தான் சொல்றேன். நான் இல்லை, நான் அப்பயே சொல்லிட்டேன் சார்ட்ட, என்னை எப்படியே அனுப்பிச்சிருங்க, ரெடியாக தான் இருக்கு அப்படின்னு. ஐயோ இல்லை, இப்போ பாருங்க வந்து நாங்கள் வயசுல சொல்லல, நீங்கள் வயசுலையும் சொல்லலாம். வயசுல சொல்லல, எனக்கு வந்து நான் இதுதான் என்னோட செகண்ட் படம். ஆனா சார் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சீனியர்னு சொல்லுவோம், அவ்வளோதான். வயசுல சொல்ல, வயசுல என்ன ஒரு 30 இருக்கு. அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது எனக்கு புதுசாக இருந்தது. நேரடியாக நான் அந்த நபர்களை சந்தித்தேன். அது சந்தித்த போது எனக்கு சொல்லணுங்கிறது, இந்த படத்தில் நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது. அது எனக்கு உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது. சார், ஒரு 100 ரூபா வாங்கிட்டு அந்த 100 ரூபா திருப்பி வரலைங்கிறத அழுது நானே அழுதுருக்கேன். அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய வலி. பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தால் ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா
அவனால் அடுத்த ஸ்டெப் நடக்க முடியும். அவனுக்கு வெறும் பணம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தாமா, நண்பன், அப்பா, இவன் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஆமாம், அது அந்த பிரச்சனை இருந்தது, அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சார் ஏகுணம் சார். சார் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உங்க படத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து அதே சமயம் இன்னைக்கு வந்து கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமா வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடனை வந்து விவசாயிகளால் கட்ட முடியலன்னா அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க்ல உள்ளவங்க தான் வந்து அவங்களை வந்து அதிகமா வந்து கையகப்படுத்துறாங்க. இதை எப்படி நீங்க சொல்லிடுறீங்க படத்துல? ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கான்ஃப்ளிக்ட், கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேற ஒரு விஷயம். பட்டு நான் விவசாயம் அந்த நில சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை. ஸோ ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு இப்போ இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழோட ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும். அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன். ஒரு 6 மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு 25,000 தராங்க. 6 மாதத்துக்குள்ளே நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும். கரும்பாக இருந்தால் 50,000 தராங்க ஒரு ஏக்கருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுது. நானும் வாங்கியிருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நெல் அறுத்துருவோம், கமிட்டியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம், காசு வரும், நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வட்டி கிடையாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசலை. இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது வந்து கோர் கான்ஃப்ளிக்ட்டு, அது இங்கே சொல்ல முடியல. ஸோ இது சம்மந்தமாக இல்லை, அது வேறு. டேரக்டர் சார், எங்கள் படம் சிம்பிள், நீங்களும் சிம்பிள், கூட நடிச்சவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க. அது எல்லாம் எங்களுக்கு ஓகே. அது மருதம் படத்தோட டைட்டில் கூட என் சிம்பிள். ஏன்னா அது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு படத்தோட பாயிண்ட் என்ன எப்படி வைக்கிறவங்களோ அந்த பாயிண்ட்ல தான் படமே போகும். ஏன் இவ்வளோ சிம்பிளான பாயிண்ட்டு? நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது சாதாரண ஒரு கதை. இதில் எந்த ஒரு கிம்மிக்ஸோ அதெல்லாம் எதுவும் படத்தோட இந்த டிசைன் விஷயத்தில் நான் எதுவும் தலையிடல சார். என்னுடைய கோஆர்டினேட்டர் செல்வம் இங்கே இருக்காரு. அவரும் டிசைனர் தான் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா டைம் இல்லை அதை டிசைன் பார்த்து லாக் பண்ணுறதுக்கெல்லாம். தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நீயே பார்த்துக்கு பண்ணிட்டேன். அவங்க ஃபைனல் பண்ணி அதோட எப்பான்னு போனால் எப்போ வந்து டெட் எண்டு இருக்கோ, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாத சமயத்தில் தான் என் கண்ணே காட்டுவான். அப்போ எனக்கு கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. வேறு வழி இல்லாமல் அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை சார். இதான் சார், இந்த விவசாயத்தை பற்றி நிறைய படம் வருது. விஜய் சார் கூட கத்தின்னு எடுத்தாரு. விவசாயிகளுடைய கஷ்டங்களை பற்றிலாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வருது. எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. அதனால வந்து அரசாங்கம் மாறுதா, பேங்க்காரங்க மாறுதாங்களா, இல்லை கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா, விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அந்த மாதிரி படங்கள்லாம்? ஒன்றும் இல்லைண்ணா, இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு, 14 நம்பர் இருக்கா, காலத்திற்கு 14 நம்பர் இருக்குது, அதை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானே யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன். அதே வாய்ஸ் எனக்கு போனது. சார் பின்னாடி திரும்பி பாரு சார், சார் 22 நம்பர் சார், சார் 22 இருக்கா சார், 15 16 இருக்கும், 14 இருக்கும் இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன். யோசிப்பு சொல்கிறாங்க, ஃபோனை கட் பண்ணுங்க, ஏன் பேசுகிறேன், எனக்கு பேச ஜாலியாக இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் திட்டான். நான் திட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது நடந்து இது எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷமா 3-4 வருஷமாக அது இருக்குது. ஆனால் 4 வருஷத்தில் மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான்னு யாரோ ஒருத்தன் இங்கேயே ஏமாந்துக்கிட்டு இருக்கத்தான் செய்கிறான். இப்போ அதனால நம்ம வந்து சொல்லாமல் விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம ஷேர் பண்ணுறோம். நானே என் நண்பர்கள் சில விஷயங்கள் இப்போ அடிக்கடி இந்த பேங்க்கில் வந்து இப்போ அதெல்லாம் இல்லை, மெசேஜை தொட்டால் போதும் காசு போயிருங்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம். இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தால் பார்க்காதீங்கன்னு. அது மாதிரி ஒரு விழிப்புணர்வு தான். இது ஒட்டுமொத்தம் மாறிடுமான்லாம் கிடையாது. இப்படி ஒரு 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 பிரச்சனை நடந்தது. அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாமேங்கிறது தான். சார் இதான் சார், இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநந்தன் சார்லாம் மியூசிக் அவ்வளோ பிரமாதம். பெரிய பெரிய டேலண்ட் சிட்டிசன் சரவண சுப்பையா இருக்கலாம், இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி அதை பார்த்து பண்ணுறீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க. அப்படி பண்ணிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலன்னா, ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து ஒரு 10 படம் ஒன்றா வருது. அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன
அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி, ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆகிட்டீங்க மைனாவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். நான் கூட மைனா விதார்த்தங்கிறது மருதம் விதார்த்தா மாறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அதுக்கு என்ன முயற்சி, என்ன உங்களுக்கு திரைப்பட குழுவுக்கு என்ன உங்க பரிந்துரை? ஐயா ஒன்றுமே இல்லை, இப்படி போராடிக்கிட்டே இருக்கணும், என்னைக்காவது விடிவு காலம் வருமானு. இப்போ அவர் சொன்னார்ல 26 வருஷமாக ஒருத்தன் காத்திருக்கிறான் டைரக்டர் ஆகணும்னு. அது மாதிரி எங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நடக்கும். ஆனால் இப்போ சமீபமாக பார்க்கும்போது சின்ன படமாக இருந்தால், நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேருது, ரீச் ஆகுது. நீங்களும் பாராட்டுறீங்க, பணமும் பெருசாக வருது. அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் தயாரிக்கிறாங்க. நம்புவோம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா. மருதம் என்னோட செகண்ட் படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு, சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து. அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும். சார் வந்து SRMல ப்ரொஃபஸர். சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க, அடிக்கலாம் போகிறாங்க, திட்ட போகிறாங்க, என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி. அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஹி மேட் மீ ஃபீல் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச் சார். Also thanks to the producer Arur Private Limited for giving me this opportunity. அப்புறம் விதார்த் சார், சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். he is an amazing actor on screen and off screen. சாரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கே இருந்த பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சார் இஸ் அன் லிட்லி அமேசிங் ஆக்டர், நான் சொல்ல வேணாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார், ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ. ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம், சம்மரில் எடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு. ஐயோ, அந்த வெயிலில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார், மியூசிக் டைரக்டர். ஐயோ சார், என்ன சார் சான்ஸே இல்லை சார், ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது, நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் மேஜிக்கலாக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நீங்கள் எப்படி அந்த செகண்ட் படத்துலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேறு மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அதே மாதிரி சொல்லும்போது, அம்மான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன். ஸோ அப்படி வரும்போது நான்லாம் வந்து என்னோட அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறாங்க, எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில்
எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு இதில். இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, ஸ்கோப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி, ரொம்ப சினிமேட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க. and I'm so grateful to be a part of this film. கண்டிப்பாக எல்லாரும் October 10th தியேட்டரில் வந்து பார்க்கணும். எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி. வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. Firstly, with that, sir, thank you so much for calling me to the stage. And this is my second film. அன்பழகன் சார் இருக்காருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல. அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம் அந்த படத்துலேருந்து என்னை செகண்ட் ஃபிலிம்க்கு ஆப்ட் பண்ணதுக்கு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ரக்ஷனா, ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், லைக் ஸ்பாட்டில் வந்து. அண்ட் வித்யாத் சார் பற்றி சொல்லணும்னா, லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே அவரோட காம்பினேஷன் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரவைசேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே. அண்ட் செகண்ட் ஃபிலிமில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லாருமே October 10th தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.